ஹாய் எவ்ரிவன், நம்ம ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது ஜாகரி, கோகோ பவுடர் அண்ட் ட்ரை ஃப்ரூட். அது பதாம் தான் எடுக்கணும் இல்லை, எந்த ட்ரை ஃப்ரூட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலை நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் ஜாகரி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் நாங்கள் பதாம் ட்ரை ஃப்ரூட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பதாமை ஸ்லைஸாக நாங்கள் கட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் கட் பண்ணிவிட்டு அது ஜாகரி கொக்கோ பவுடர் போட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேசல்நட், கேஷ்யூ நட், கிஸ்மிஸ், பிஸ்தா, இப்படி என்ன உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ எந்த ட்ரை ஃப்ரூட்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மிக்சரில் கொஞ்சம் ஜூஸி ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் பாயில் பண்ண மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து மில்கை ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மில்கை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சர்ஸ் கூட பியூர் பண்ணிக்கோங்க. பியூர் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு சாக்லேட்டி டேஸ்ட் வரும் அண்ட் ஆல்சோ சாக்லேட்டோட ஸ்மெல்லும் நமக்கு வரும். ஸோ சில பேர் இதை டார்க் சாக்லேட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நம்ம இப்போது சாக்லேட் பீசஸ் பண்ணுறதுனால நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். ஸோ இதான் நாங்கள் எடுத்திருக்க மிக்சர். அண்ட் நாங்கள் ஒரு நிறைய ஷேப்ஸ் உள்ள மோல்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மோல்டில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த லிக்யூடை இதில் பியூர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீஸ் பண்ண வைக்கணும். ஸோ அது ஃப்ரீஸ் ஆன அப்புறம் நம்ம சாக்லேட் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, சாக்லேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீஸ் பண்ண சாக்லேட் ரெடி ஆயாச்சு. நாங்கள் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம். கொஞ்சம் மெல்ட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் ஒரு 9 ஹவர்ஸ் மாதிரி வச்சா ரொம்ப சாலிடாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான மோல்ட். ஸோ நிறைய ஷேப்ஸில் கிடச்சிச்சு சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் ஒன்றுமே ஆட் பண்ணாமல் ஹோம்லேயே செஞ்சது. ஸோ டேஸ்டியான சாக்லேட் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.